இதே முரளி படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபஹதோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவுல ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா நல்ல மூவி. எல்லாரும் தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியில எது மாதிரி கொடுத்திருந்தாங்க? நல்ல மூவி, ஃபீல் குட் மூவி தான். உங்களுக்கு யார் நடிச்சது ரொம்ப பிடிக்கும்? யார் நடிச்சது? ஆதர்வா. இதயம் முரளி எல்லாரோட இதயத்துக்குள்ளேயும் போயிட்டார் இந்த படம் மூலியமா அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே ட்விஸ்ட் பயங்கரமா. கடைசி வரைக்கும் அவர் எந்த ஹீரோயின் கிட்டயும் லவ் சொல்லவே இல்லை. என்னன்னா இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. எல்லா சீனுமே லவ் சொல்ற சீன்ல இருந்து எல்லா சீனுமே ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஃபுல்லாவே காமெடி தான், நிறைய ஃபன் தான், எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நட்டி சார் வந்து அவரோட மாமாவா பண்ணது ரொம்ப பாண்டிங் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த டீச்சர் கேரக்டர் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு கிஸ் சீனை வச்சு ரொம்ப நேரம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாருமே சூப்பர். பரிதாபங்கள் சுதாகர் பண்ண காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரக்ஷன் அண்ணனுமே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பகத் சார் அவர் வந்து ஸ்டோரி கேட்குற மாதிரி தான் நடிச்சிருக்காரு, அதுவுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான். அதர்வாக்கு வந்து இது வந்து அவர் கெரியரில் ஒரு பெரிய படமாக இருக்கும். எனக்கு இதுல ஒரு மைனஸா தோணுன ஒரே விஷயம், மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சாங்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்சியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு, பட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு. மற்றபடி படம் வந்து அவுட்ஸ்டாண்டிங், செம்மையா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஸ்கூலு காலேஜ் வேலை எல்லாமே இருக்கு, அதனால கண்டிப்பா கனெக்ட் ஆகும். நல்லா இருக்குதா? ஸ்டோரியாக தான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒன் சைடு லவ் வந்து எப்படி அவன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருப்பாங்களா, அதான் கதை சொல்ல போனால். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டார், அதுதான். ஆமாம். பழைய படம் ரெஃபரன்ஸ் 2-3 இடத்துல இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே சிங்க் ஆயிரும். யார் நடிச்சதுன்னா சுதாகர் ப்ரோ தான். அவர் அதே பரிதாபங்கள்ல எப்படி பார்க்குறோமோ அதே தான், நல்லா இருக்குது. அவர் காமெடியெல்லாம் நல்லா பேட்சப் ஆயிருக்கு. ஹீரோயின் பேர் பார்த்த வரைக்கும் பிரீத்தி முகுந்தன் பேர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. மற்றபடி இவங்க கையாடுள்ளவர் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வராங்க, பட் ரொம்ப இல்லை. பிரீத்தி முகுந்தன் இருக்கிறதால ஸோ அவங்களுக்கு பேர் கொஞ்சம். சாங் வைஸு 2 சாங் நல்லா இருந்துச்சு, ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் படம் நல்லா போயிருக்கும். படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா காமெடியும் இருக்குது. என்ன ஒன்று 2-3 லவ் வரும், கடைசியாக ஒரு லவ் தான் வரும். ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோ ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லவே மாட்டார். ஒரு பொண்ணுக்கிட்ட கூட கடைசியாக ஒரு 40 செகண்டில் சொல்லுவாங்க, அப்போது சொல்லவே மாட்டார். அப்படின்னு சொல்லுவாங்க, படம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என் லைஃப்பில் அப்படிலாம் இல்லை. நான் சொல்லனாலும் சொல்லிட்டேன், ஆனால் ஆக மொத்தம் என் லைஃப்ல அந்த மாதிரி இல்லை. நிறைய காமெடி, நிறைய பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ஒரு படத்தில் என்ன இருக்குமோ எல்லாமே இருந்துச்சு. லவ், ஃபைட்டு, காமெடி எல்லாமே இருந்துச்சு. அதில் பழைய படத்தில் இதயம் படத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் லவ் சொல்ல வரும்போது அதை சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பார்த்தேன்ப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி போன மாரி இருந்துச்சு உன்னை பார்க்கும்போது அப்படின்னு. ஆக்சுவலி ரயில்வே ஸ்டேஷனில் லவ் சொல்ல தான் வருவாப்பில்ல, ஆனால் சொல்ல மாட்டார். அது சீன் நல்லா இருந்துச்சு. சாங் ஓரளவுக்கு தான் ஓகே, பட் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அதர்வா ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் தமன் சாங்கு நல்லா போச்சு, லேக் ஆகாமல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க பிடிக்கும். நல்ல கான்செப்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் சாங்ஸு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. லேக்கே ஆகலை. இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். புகழ் அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா என்டர்டெயின்மெண்ட், ப்ளஸ் நல்லா இருந்துச்சு கான்செப்ட் வைஸ். காம்போ வைஸ் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருந்துச்சு. தமன் சச்சினா இருக்கட்டும், ரக்ஷனா இருக்கட்டும், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. கொஞ்சம் கொஞ்சம் லவ் போர்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எங்க அவங்க லவ் சொன்னா தானே லவ் போர்ஷன் வைக்கிறதுக்கு, லவ் அவர் சொல்லவே இல்லை கடைசி இருக்கும். பட் ஓவராலா நல்ல படம். அதர்வா வந்து அழகா இருந்தாங்க. எல்லாரோட விஷுவல்ஸுமே இதுல ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாருமே பாக்குறதுக்கு ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு எல்லாருமே அழகா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு.
எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஜென்சியோட வந்து நல்லா ஜென்சிக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஃபீமேல் லீட்ஸோட ஜென்சிக்கு கனெக்ட் ஆகும். அதர்வாவோட கேரக்டர் வந்து மேபி 80s 90s கிட்ஸ் யாருன்னா லவ் சொல்லாம இருக்காங்களா அப்படின்றவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இதுல நிறைய சான்சஸ் இருந்து லவ் சொல்றதுக்கு, ஆனா ஒரு லவ் சொல்லல. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஜென்சிக்கு வந்து கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஜென்சி இப்போ இருக்கிற டைம்ல வந்து டக்குன்னு பாக்குறோமா, பிடிக்குதா, கேரக்டர் நல்லா இருந்தா உடனே லவ் சொல்லிட்டு பண்ண வேண்டியதுதான். செட் ஆகலைன்னா பிரேக்கப் பண்ண வேண்டியதுதான். இப்படிதான் இருக்கு. பட் அதுல வந்து 20 வருஷம் லவ் சொல்லாமலாம் ஜென்சி இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ கெஸ் ஜென்சியை விட 80s 90s கிட்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் இன்னும் செட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மூவி. ஓவரால் பார்க்கும்போது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி சாங்ஸ் வைஸ்லாம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஓல்டு சாங்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓல்ட் சாங்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே நல்ல பிளேஸ் இருந்து நல்ல எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ்லுமே தேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிருக்கலாம். ஒரு பொலிட்டிஷியன் சீன்லாம் வந்துச்சு, அதெல்லாம் தேவையில்லாதது கட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம இருந்தா மூவி இன்னும் கூட கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா 2.5 hours நினைக்கிற மூவி. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு மூவி வந்து ஒரு 2 hours வச்சிருந்தா இன்னும் படம் கொஞ்சம் டக்குன்னு முடிகிற மாதிரி ஃபீல் ஆகியிருக்கும். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓவரால நல்ல மூவி, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. இதயம் முரளி உண்மையிலே 1998, 2006, 2019 இந்த 3 ஸ்க்ரீன் பிளே தான். உண்மையிலேயே 2026 காதலா அது தண்டகர்மாந்திர காதல். இந்த 98 இந்த 2006 தான் பலமான காதல். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான காதல். இந்த 2026 பைக்கில் காலை போட்டுக்கின்னு துப்பட்டா கட்டிக்கின்னு நிறைய பார்க்குறோம். அதெல்லாம் காதலே கிடையாதுங்க. அதெல்லாம் காதலே கிடையாது. சண்டையில தாங்க முடியும். 2 மாசம் நல்லா இருப்பாங்க, 3 மாசம் நல்லா இருப்பாங்க. ஆனா 10 வருஷம் வெயிட் பண்ணி அடிக்கிற சிக்ஸருக்கு தெரியுமா, டோனி மாதிரி காதல். அதுதாங்க எப்பவுமே பலமானது. இதுல டோனி இது கூட கொஞ்சம் நல்லா வருது ஸ்கிரீன் பிளேல. 2011 மேட்ச் நடத்தலாம் அழகாக எடுத்து போட்டுக்கலாம். அதுதான் கற்பனையில வந்த கதை. இது கதை இல்லை, இது கற்பனையில் வந்த கதை தான் டைட்டில்லே போடுறாங்க. நம்ம கற்பனை பண்ணி தான் பார்க்கணும். இப்போ என் அனுபவத்தில் 98 நான் பார்த்துக்கிறேன், 2006 பார்த்துக்கிறேன். இப்போ இருக்கிற 2006 26 யாருன்னா பார்த்துருப்பாங்களா? சத்தியமா பார்த்துக்க முடியாது. அந்த காதல் பலமான காதல். திரைப்பட நடிகர்ல ரோஜா கூட 15 வருஷமா சொல்ல முடியாது லவ் பண்ணி இருக்கிறாங்க. அது மாதிரி யாரா லவ் பண்ணுவாங்களா? 10 வருஷம் 15 வருஷம் அது ஒரே பொண்ணை லவ் பண்றவன் அவன் தாங்க உண்மையான காதலர். இதயம் முரளி.